இன்னைக்கு நம்ம வந்து ஊட்டியில் பொட்டானிக்கல் கார்டன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் விசிட்டுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலி வந்து இது ஹோட்டல் கிடையாது, இது காட்டேஜ் செட்டப் தான். இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 3 கேட்டகரி ரூம்ஸ் இருக்குது. ரெகுலராக வந்து ஃபேமிலி ரூம்ஸு இருக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பைக்கர்ஸ் ரூம்னு சொல்லி ஒரு கேட்டகரி வச்சுருக்காங்க. இது பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா பங்கர் பெட் செட்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டிங் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் மட்டும்தான், தனி நபராக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து இன்னும் வீடியோக்குள்ளே போகிறப்போ வந்து உங்களுக்கு ஃபுல் வீடியோவில் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்னொரு செட்டப் வச்சுருக்காங்க. அந்த டைப் ரூம்ஸையும் நம்ம பார்ப்போம். இந்த ப்ராப்பர்ட்டியோடைய மேனேஜர்கிட்டையும் நம்ம வந்து பேச போகிறோம். அவங்ககிட்ட பேசுகிறப்போ இன்னும் மேலும் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் உள்ள வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஐ திங்க் ஒரு 32 கவர்ஸ் என்னமோ இருக்குன்னு நினைக்கிறோம். 8 டேபிள்ஸ் 32 கவர்ஸ் என்னமோ இருக்குது. இவங்க இங்கே ஃபுட் கொடுக்கறதுனால ஒரு கேப்டீரியா செட்டப்பில் வந்து அவங்க வச்சுருக்காங்க. ஸோ இட் இஸ் நைஸ் ப்ராப்பர்ட்டி. அப்படி என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பீஸ்ஃபுல் அண்ட் அருமையான லொக்கேஷன்லேயே அமைஞ்சிருக்கு. அது போக உங்களுக்கு சிட்டி சென்டரில் இருக்கிறதுனால, கார்டன் பக்கத்துலேயே இருக்கிறதுனால இன்னும் நிறைய ட்ராவலர்ஸ் வந்து இங்கே வந்து அதிகமாக ஸ்டே பண்ணி இந்த கிளைமேட்டையும் சரி, இந்த ப்ராப்பர்ட்டியுடைய ஃபெசிலிட்டிஸையும் சரி என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப சொல்கிறேன், இதனுடைய நேம் வந்து பிரபுஸ் காட்டேஜஸ். இந்த காட்டேஜஸை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு உள்ளே வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டியுடைய கேப்டீரியா எப்படி இருக்குன்றதை போய் பார்ப்போம். உள்ளே வந்து அந்த மேனேஜர் இருந்தாங்கன்னா ஆன் த ஸ்பாட் மேனேஜரையும் டைரெக்டாக வந்து நம்ம இன்டர்வியூ பண்ணி அவங்க என்னென்ன சொல்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி மேலும் நிறைய டீட்டெயில்ஸை வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறதுக்கு பார்ப்போம். வாங்க போகலாம். இந்த கேப்டீரியா பொறுத்த வரைக்கும் இதுக்கு 2 என்ட்ரன்ஸ் ஆச்சுன்னா, ஒன்று வந்து ஆஸ் அ ஹோட்டல் கெஸ்ட்டாக வந்து நீங்கள் இருந்தீங்கன்னா ஹோட்டல்லேருந்து உள்ளே வரலாம். இல்லை நான் வந்து சாப்பிட்றதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு என்ட்ரன்ஸ் போட்டிருக்காங்க. அந்த என்ட்ரன்ஸ் வந்து இங்கே இருக்குது. வாங்க இதை பாருங்க. இப்போ நம்ம உள்ளே போய் மேலும் டீட்டெயில்ஸை வந்து நம்ம கலெக்ட் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே வந்து உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 8 டேபிள்ஸ் இருக்குது. ஸோ 32 கவர்ஸ் ஒரே டைமில் 32 பீப்புள் வந்து இந்த இடத்துல உட்காந்து சாப்பிட முடியும். குவைட் கம்ஃபர்டபுள், நல்லா இருக்குது. ஒரு ஓப்பன் ஏர் செட்டப்பில் வந்து உங்களுக்கு அமைச்சிருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி கம்ஃபர்டபுளாக இருக்கும். வாங்க பாருங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ப்ராப்பர்ட்டியுடைய மேனேஜர் மிஸ்டர் ரிச்சர்ட் வந்து நம்ம கூட இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து சில கேள்வியை கேட்போம், சில டீட்டெயில் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வாங்க பேசலாம். ஓகே ரைட்டா? ஓகே. ஸோ மிஸ்டர் ரிச்சர்ட் வந்து நம்ம கூட இருக்காங்க. சொல்லுங்கள் சார், நீங்கள் வந்து இங்கே எத்தனை வருஷமாக இருக்கீங்க இந்த ப்ராப்பர்ட்டியில்? நான் வந்து கிட்டத்தட்ட வந்து 10 இயர்ஸ் ஆயிடுச்சு சார். 10 இயர்ஸாக வந்து இந்த ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் வந்து மேனேஜிங் பண்ணிட்டு இருக்கீங்க சார். இந்த ப்ராப்பர்ட்டி நேம் வந்து பிரபுஸ் பிளேஸுங்க சார். பிரபுஸ் பிளேஸ். ஸோ வந்து நான் வந்து போர்டில் வந்து பார்த்தா இந்த காட்டேஜஸ் ரூம்ஸ்னா நீங்கள் வந்து அதை தனியாக கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆமாம் சார். அது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம ஓனரோட ஹஸ்பண்டோட பேருங்க சார். ஓகே, அவரோட ப்ராப்பர்ட்டி தான் இது. ஓகே ஓகே ஓகேண்ணா. அவரோட ஓனர் வந்து ஒரு லேடி. லேடி சார். அவங்க யூஎஸ்ல இருக்காங்க. ஓகே சரி. யூஎஸ்ல இருக்காங்க. அவரோட ஹஸ்பண்டோட அவர் இறந்துட்டாரு. ஓகே. அவரோட நினைவா அவரோட பேரு சொன்னது. ஓகே ஓகே. அந்த ஒரு ஓகே. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி சொல்லுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணது? ஆக்சுவலாக ஆயிடுச்சுங்க சார். ஒரு 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. 10 இயர்ஸ்னா நீங்கள் ஸ்டார்ட்லேருந்து நீங்கள் தான் கம்ப்ளீட்டாக நீங்கள் தான் பார்த்தீங்க. வெரி குட். இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து என்ன டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ் வச்சுருக்கீங்க சார்? மொத்தம் வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பைக்கர் ஸ்டாப்னு தனியாக இருக்குது. ஓகே. தென் வந்து இந்த ஃபேமிலி ரூம், இந்த டார்மெண்ட்ரி. ஓகே. கொஞ்சம் இந்த மிடில் ஓகே ஃபேமிலிஸ் எல்லாம் அந்த மாதிரி வரவங்க கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக நெகோசியேட்டாக கொடுத்துருவோம். ஓகே. அது இல்லாமல் ஹனிமூன் ரூம்ஸ், ப்ரைவேட் ரூம்ஸ் அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்குது. இதுக்கு வந்து ப்ரைஸிங் எப்படி சார்? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னா சீசனுக்கு ஒரு ப்ரைஸ், ஆஸ் யூஸ்வல் ஆஃப் சீசனுக்கு ஒரு ப்ரைஸ்ன்னு சொல்லி சிலர் வந்து ரேட்டை வந்து முன்கூட்டியே டிஸ்க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆமாம். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு போனால் இதுதான் ரேட்டு அப்படின்ற ஒரு கான்ஃபிகரேஷன் கிடைக்கும். ஆனால் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டில் நடக்கிற விஷயங்கள் வந்து நான் கேள்விப்பட்ட விஷயங்கள் சொல்கிறேன். என்ன அப்படின்னா இந்த டூரிஸ்ட் சீசன் வர்றப்போ சில இடங்கள்ல வந்து ரேட் அநியாயத்துக்கு போடுறது.
அப்போ அதாவது ஒரு 1000 ரூபா ஆஃப் சீசன்ல வந்து கொடுக்கக்கூடிய ரூம் வந்து பாத்தீங்கன்னா சீசன் டைம்ல 2000 ரூபா வரைக்கும் கொடுப்பாங்க. அது வந்து நியாயம். அதே ரூம் வந்து 10,000 ரூபாய் கொடுக்குற மாதிரி 8,000 ரூபாய் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி சில இடங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பொதுவா வந்து கேள்விப்பட்டிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த டூரிஸ்ட் இதையே வந்து கொஞ்சம் டேமேஜ் பண்ற மாதிரி இருக்கு இல்லையா? அது கண்டிப்பா தாங்க சார். அது அந்த மாதிரி நடக்குதா? ஆமா இருக்குங்க சார். இருக்கு இருக்கு விஷயங்கள் வந்து டெஃபினட்டா நடக்குது இல்லையா சார். கண்டிப்பா இருக்குங்க சார். ஓகே. கண்டிப்பா இருக்கு. இது வந்து எப்படி இந்த இண்டஸ்ட்ரியை வந்து ஒரு கெஸ்டா வர்றவங்க வந்து திரும்ப வந்து அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரிட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி இல்லையா சார்? இருக்குங்க சார். அதே மாதிரி அதே அந்த அந்த ரேட்லயே வந்துட்டு ரெகுலரா போறவங்களும் இருக்காங்க. நம்ம அதை வந்துட்டு நம்ம மற்ற பிசினஸ் நம்ம இது பண்ண முடியாது. எங்களை பொறுத்தளவுக்கு வந்துட்டு ஸ்டாண்டர்டா ஒரு ரேட் நாங்க சொல்லிடுவோம் சார். ஆக்சுவலா எங்களுக்கு வந்தவங்க தான் எல்லாம் ரெகுலர் கெஸ்டா இருக்காங்க. ரெகுலர் கெஸ்ட் மேக்ஸிமம் ரெகுலர் ரெகுலர் வந்து அந்த அளவுக்கு வந்து நீங்க சர்வீஸ் கொடுங்க. எங்கனால என்ன முடியுமோ நாங்க பெஸ்டா பண்ணி கொடுப்போம். இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் அப்படின்னா என்னன்னு சொல்லலாம். ஏன் இப்போ நான் வந்து பிரபுஸ் பிளேஸுக்கு நான் வரணும் அப்படின்னா எதுக்காண்டி நான் வந்து திருப்பி இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வரணும் சார்? இது எப்படி சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, எங்கனால முடிஞ்ச எல்லா பெஸ்ட்டும் நாங்க கொடுப்போம் சார். அவங்க ஆக்சுவலா அவங்க ஊர்ல இருந்து 1000 டிப்ரெஷனோட அவங்க இங்க வருவாங்க. அவங்கள இங்க வந்து நம்ம டிப்ரெஷன்ல கொண்டு போய் விடக்கூடாது. அவங்க எங்கனால முடிஞ்ச எவ்வளவு சந்தோஷமா வைக்கணுமோ அந்த அளவுக்கு நாங்க வச்சுக்குவோம் சார். ஒரு சின்ன பொருளா இருக்கட்டும், எது அவங்க கேட்கறாங்களோ இமீடியட்டா நாங்க பண்ணி கொடுப்போம் சார். கொடுப்போம். இப்ப அடுத்த இன்னொரு கேள்வி. இப்ப இந்த இ பாஸ் சிஸ்டம்னு சொல்லி இப்போ ஒண்ணு வந்துருச்சு இல்லையா? இப்போ எல்லாருக்கும் வந்து பரவலா வந்து ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இ பாஸ் வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு வந்து பிசினஸ் எல்லாம் டவுன் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் சார். அது எல்லா இடத்துலயும் சொல்றாங்க. இது வந்து பிராக்டிகலா நடக்குதா இல்ல? அது உண்மைதாங்க சார். அது உண்மைதான். இந்த ஆக்சுவலா இந்த சீசனே வந்துட்டு எங்களுக்கு போனதா அந்த இ பாஸ்னாலதான். ஓகே. அந்த அளவுக்கு எல்லாம் கூட்டமும் இங்க எதுவும் கிடையாது. ஊட்டியில இந்த வருஷம் சீசன்லாம் பெரிய கிரௌடெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. இ பாஸ்னால இந்த மாதிரி ஃபீல்ட் எல்லாம் இப்போ நம்மளத விடுங்க. இன்னும் அந்த லீஸுக்கு எடுத்தவங்க அதெல்லாம் வந்துட்டு பாவம் அந்த 2 மாசம் சீசனை நம்பி தான் அவங்களும் இருப்பாங்க. பட் என்ன ஒண்ணு எல்லா டைம் டேமேஜ் ஆயிடும் எல்லா இடத்துலையும் எல்லாம். ஸோ இந்த இ பாஸ் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா டூரிசம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து சாதகமா வந்து அமையும் இல்லைங்க சார். மேபி வந்து டிராபிக் ரெகுலேட் பண்றதுக்கு மேபி ஈஸியா இருந்துக்கலாம். ஆனா டிராபிக்கை வந்து ஒழுங்குபடுத்தணும்னா என்ன சில வழிகள் இருக்கு இல்லையா? அதை பண்ணியிருந்தாலே வந்து இந்த கூட்ட நெரிசல் அப்படின்றத ஒண்ணு தவிர்த்துடலாம். பண்ணிருக்கலாம் சார். ஓகே. அது போக இன்னொரு கேள்வி இருக்கு. எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அது என்ன அப்படின்னா தேர்ட் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. பொதுவா இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா கொத்த போனா ஒரு இடத்துக்கு தான் மொத்தமா கூடுவாங்க. ஒரு இடம் இப்போ தொட்டபெட்டான்னு வச்சுக்கோங்க. ஊட்டியை எடுத்தோம்னா தொட்டபெட்டானா மொத்தமா அங்கேயே தான் வந்து எல்லாருமே போய் கூட்டமா போடுறாங்க. இந்த கூட்டத்தை வந்து இவங்களே டூரிஸ்டே வந்து தனியா பிரிஞ்சா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆயிடும் சார்? அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க சார். ஏன்னா இப்ப சீசன் பொறுத்த அளவுக்கு இப்போ நீங்க சொல்றது ஒரு பாயிண்ட் மட்டும் கிடையாது. எல்லா இடத்துலயுமே ஆக்சுவலா அந்த அளவுக்கு தான் கிரௌட் இருப்பாங்க. இப்ப ஆக்சுவலா எங்க ரிசார்ட்டுக்கு வரவங்களுக்கு நாங்க கரெக்டா அதுக்கு ஒரு ரூட் மேப்பை நாங்க பண்ணி கொடுத்துருவோம். இந்த அன்னைக்கு இந்த இடத்துக்கு போங்க, இந்த இடத்துல டிராபிக் இருக்காது, நாங்க எல்லாமே கைட் பண்ணி தான் நாங்க. நீங்க வந்து அதை ஃபாலோ பண்றீங்க. இது மாதிரி இதர இடங்களும் வந்து ஃபாலோ பண்ணால் இந்த நெரிசல், இந்த ப்ராப்ளம்ஸ், இந்த இஷ்யூஸ் எல்லாத்தையுமே தவிர்த்துனாங்க வாய்ப்பு இருக்கு. எல்லாருமே கைட் பண்ணாங்கன்னா, கரெக்டா கைட் பண்ணாங்கன்னா அப்போ பப்ளிக்கு வந்து ஒரு மென்டாலிட்டி வந்துடும். சரி ஹோட்டல் சொல்றாங்க, அப்போ ஹோட்டல்ல சொன்னா அது கரெக்டா இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் வந்துருங்க. ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு கெஸ்டா வந்து ஹோட்டல்கிட்ட வந்து அவங்களுடைய ஐடியாஸை கேட்கறது நல்லது. ரைட்டா? ஆமா சார். அப்போ அவங்கள்ட்ட கேட்டா வந்து அந்த கைடன்ஸ் வந்து கொடுத்தாங்கன்னா அது கரெக்டா இருக்கும். அது உண்மைதான் சார். கண்டிப்பா எல்லா ரிசார்ட்லயுமே யாரு எது கேட்டாலும் அவங்களுக்கான இது அவங்க பதில் சொல்லித்தான் ஆவாங்க. கெஸ்ட்டுங்களும் கேட்கணும். அவங்களாம் வந்து இப்ப நான் சொல்றது சில பேர்லாம் என்ன சொன்னாலும் வந்துட்டு நம்ம சொல்றதையும் கேட்க மாட்டாங்க. ஆனா ஆக்சுவலா எங்களுக்கு ரெகுலரா வர கெஸ்ட்டுங்க நாங்க அந்த பிஸி டைம்ல வர வேண்டாம்னு தான் சொல்லுவோம். ஓகே. ஏன்னா என்ஜாய் பண்ண முடியும். முக்கியமா அதான். ஸோ நான் திருப்பி நிறைய வீடியோஸ்ல சொன்ன மாதிரி தான். நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இஷ்யூஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்துல வந்து நீங்க வந்து டைரக்டா வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்டீங்கன்னா அவங்க லோக்கல் பீப்புள்னால உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. அது கைடன்ஸும் பண்ணுவாங்க. நிறைய பீப்புள் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா ஹோட்டல்ல கேட்டா வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். அப்போ அதுக்கு ரைட்டா அவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைக்கும், அதனால வந்து அவங்க இதெல்லாம் வந்து நம்ம கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு மென்டாலிட்டி இருக்கு. அது ரொம்ப ரொம்ப தப்பான மென்டாலிட்டி. ஏன்னா நீங்க வந்து லோக்கல் பீப்புளை வந்து கேட்டீங்கன்னா தான் வந்து அவங்க உங்களுக்கு கரெக்டான ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் என்னன்றத உங்களுக்கு கிளியரா சொல்லுவாங்க. அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பொல்யூஷன். அடுத்து அந்த டாபிக் போவோம். இங்க வந்து as it is வந்து ஊட்டியில பிளாஸ்டிக் வந்து தடை செய்யப்படும். ஸோ நீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன், நல்லா இருக்கும். ஹோட்டலியர் நீங்க சொல்லுங்க அந்த விஷயம் சார். அது உண்மையாலுமே அது பண்ணது ஒரு பெரிய நல்ல விஷயம். உண்மையாலுமே இன்னைக்கு இந்த ஊட்டி இந்த கிளீனா இருக்கிறதுக்கு காரணம் மேக்சிமம் அதை பேன் பண்ணனால தான்.
இது இன்னும் இதர டூரிஸ்ட் இடங்கள்ல பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? பண்ணா நல்லா இருக்கும். பண்ணா நல்லா பண்ணா இருக்கும். இது வந்து கவர்மெண்ட் சைடும் சரி. ஆனா வந்து என்ன அப்படின்னா பப்ளிக் வந்து அந்த மைண்ட் வந்து அவங்களுக்கே வரணும் இல்லையா? வரணும் சார், வரணும். அவங்களுக்கு வந்து ரியலைசேஷன் வரணும். நம்ம வீட்ல வந்து அசுத்தமா இருக்க மாட்டோம் இல்லையா? அதுதான் சார். அதே இது வந்து நம்ம பொது வெளியில வந்தாலும் அந்த மாதிரி இருக்கணும்ன்ற மைண்ட் செட் அந்த மைண்ட் வேணும் சார். கண்டிப்பா வேணும். அது வந்து டெஃபினட்டா வேணும். வேணும் சார். அதுக்காக எங்களுக்கு எங்க மாவட்டத்துல எல்லாமே அதுக்கான அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு தான் சார். உங்க இதுல வந்து டெஃபினட்டா சப்போர்ட் இருக்கு. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பொல்யூஷன் வைஸ் வந்து அந்த ப்ராப்ளம் இல்லை. இல்லைங்க சார். பட் வந்து இதர விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பிசினஸ் வந்து பாதிப்பானது வந்து இந்த இ பாஸ் மட்டும். ஸோ நம்ம கடவுள்கிட்ட தான் எண்ணி கேட்கணும். ஆமா. இ பாஸ் அடுத்த தடவை வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகக்கூடாது. உண்மை. சரி சார், நம்ம வந்து போய் அடுத்த அந்த ரூம் கேட்டகரிஸ் என்னன்றத உங்களால் மட்டும் வந்தீங்கன்னா இல்லை ஸ்டாஃபை கூட அனுப்புங்க என்னன்றது. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வெல்கம்.